இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு சினிமா கழகம். AK-64 திரைப்படத்துல அஜித் குமாரோட இணைந்து நடிக்கும் பிரபல நடிகை அஜித் குமார் அவங்களோட நடிப்புல தயாராக இருக்கும் திரைப்படத்தை நான் தான் இயக்க போறேன் அப்படின்னு ஆதி ரவிச்சந்திரன் அவங்க சொல்லியிருக்காங்க. இது மூலமா AK-64 படத்தை ஆதி ரவிச்சந்திரன் அவங்க இயக்க போவது உறுதியாகிருக்கு. இதையடுத்து இந்த படத்தை யாரு தயாரிக்க போறாங்க, இந்த படத்தோட ஷூட்டிங் எப்ப ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற தகவல் இதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். இந்த நிலையில இந்த படத்துல ஒரு பிரபல நடிகை கமிட் ஆகி இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. லப்பர் பந்து படத்துல நடிச்சது மூலமா தமிழ் ரசிகர்களை கவர்ந்த சுவாசிகா அவங்க இந்த படத்துல நடிக்க இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. இதுல அவங்க அஜித் குமாரோட இணைந்து ஒரு முக்கிய ரோலையும் நடிக்க இருக்காங்க. இவங்க லப்பர் பந்து படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ் மற்றும் மலையாளம் அப்படின்னு பல படங்களையும் நடிச்சிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு லப்பர் பந்து திரைப்படம் தான் ஒரு பெரிய அங்கீகாரம் பெற்று தந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் சுவாசிகா அவங்க சூர்யாவோட நடிப்புல வெளியான ரெட்ரோ மற்றும் மாமன் திரைப்படத்திலையும் நடிச்சு ரசிகர் மத்தியில நல்ல வரவேற்பையும் பெற்றாங்க. இது தொடர்ந்து இப்போ சூர்யா நடிப்புல வெளியாகி இருக்கிற கருப்பன் திரைப்படத்திலையும் ஒரு முக்கிய ரோல இவங்க நடிச்சிட்டும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது தொடர்ந்து AK-64 படத்துல ஒரு முக்கிய ரோலையும் நடிக்க இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. ஹீரோயினியா மட்டும் இல்லாம அழுத்தமான எந்த ரோல்ல வேணா நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சுவாசிகா அவங்களுக்கு தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு எல்லா மொழிகள்ல இருந்தும் அவங்களுக்கு பட வாய்ப்பு குவிஞ்சிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இவங்க 2010ஆம் ஆண்டு திரையுலகத்துல காலடி எடுத்து வச்சிருந்தாலும் இவங்களுக்கு லப்பர் பந்து படம் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா இருந்துச்சு அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்படுது. திரைப்படமாகும் ராமதாஸ் அவங்களின் வாழ்க்கை வரலாறு. இயக்குனர் சேரன் அவங்க பாமக நிறுவனர் ராமதாஸ் அவங்களோட வாழ்க்கை வரலாற்றை படமா எடுக்க போவதா அவங்களோட மகளான சங்கமித்ரா அவங்க தகவல் வெளியிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு 2025 செப்டம்பர் மாதம் தொடங்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க. பிக் பாஸ் பிரபலமான ஆரி அவங்க இந்த படத்துல ஹீரோவாவும் நடிக்கிருக்காங்க. அதாவது ராமதாஸ் அவங்களா ஆரி அவங்க நடிக்க இருக்காங்க. இந்த படத்துக்கு ஐயா அப்படின்னு பேரும் வச்சிருக்காங்க. இந்த படம் ராமதாஸ் அவங்களோட பிறந்த நாளை ஒட்டி அதிகாரப்பூர்வமா அறிவிப்பும் வெளியாகி இருக்கு. கருப்பு ரிலீஸ் தேதியை அறிவித்த RJ பாலாஜி அவங்களோட இயக்கத்துல சூர்யா நடிச்சுட்டு வர படம் தான் கருப்பு. இந்த படம் ஆக்டர் சூர்யா அவங்களோட 45வது திரைப்படமா இருக்கு. இந்த படத்தை ட்ரீம் வாரியர்ஸ் நிறுவனம் தயாரிச்சுட்டும் வராங்க. இந்த படத்துல த்ரிஷா அவங்க ஹீரோனியாவும் நடிச்சுட்டு வராங்க. மேலும் இந்த படத்துல யோகி பாபு, சுவாசிகா போன்ற பிரபலங்களும் நடிச்சுட்டு வராங்க. இதையடுத்து கருப்பு படத்தோட டீசர் சூர்யா அவங்களோட 50வது பர்த்டேவான ஜூலை 23 அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்த டீசர்ல கருப்பு படத்தோட டீசர் அப்போவே படத்தோட ரிலீஸ் தேதியும் அறிவிக்கப்படும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. படத்தோட ரிலீஸ் தேதி அறிவிக்கப்படல. இந்த படத்தோட டீசரை படக்குழுவினர் தியேட்டர்ல வெளியிட்டு மகிழ்ச்சியும் அடைந்தாங்க. அப்போ RJ பாலாஜி ஒரு விஷயத்தையும் பகிர்ந்தாங்க. இந்த படத்தை வருகின்ற தீபாவளி அன்னைக்கு நாங்க ரிலீஸ் செய்ய முயற்சி செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுமா இல்லையா அப்படின்னு ரசிகர்கள் பெரிய எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க. மீண்டும் கதாநாயகியாக டோலிவுட்ல களமிறங்கும் சமந்தா. நந்தினி ரெட்டி அவங்களோட இயக்கத்துல சுபம் அப்படின்ற திரைப்படத்துல சமந்தா அவங்க கடைசியா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை தயாரிச்சதும் நடிகை சமந்தா அவங்க தான். இந்த படம் கடந்த மே மாதம் 9ஆம் தேதி தியேட்டர்ல வெளியாகி நல்ல வரவேற்பையும் பெற்றுச்சு. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் OTTல வெளியானது மூலமா மக்கள் இதை ரசிக்கவும் ஆரம்பிச்சாங்க. இந்த படத்தை தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு சமந்தா அவங்க தெலுங்கு திரையுலகில கதாநாயகியா நடிக்க இருக்காங்க. இந்த படத்தை நந்தினி ரெட்டி அவங்க இயக்க போவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. நந்தினி ரெட்டி அவங்க ஏற்கனவே பிளாக் பாஸ்டர் படமான ஓ பேபி அப்படின்ற திரைப்படத்தை இயக்குனது குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்படுது. தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் தேதியை திட்டமிட்ட லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படக்குழு. விக்னேஷ் சிவன் அவங்களோட இயக்கத்துல உருவாகிட்டு இருக்க படம் தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதன், SJ சூர்யா, சீமான், கீர்த்தி ஷெட்டி, கௌரி கிஷன் போன்ற பல பிரபலங்கள் இதுல நடிச்சிட்டு வராங்க. இந்த படத்துல அனிருத் அவங்க இசையமைச்சிருக்காங்க. இந்த படம் வருகின்ற செப்டம்பர் 18ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்னு ஏற்கனவே தகவல் வெளியிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பிரதீப் ரங்கநாதனோட இன்னொரு படமான டியூட் படமும் தீபாவளிக்கு வெளியாக இருப்பதா சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில செப்டம்பர் 18ஆம் தேதி வெளியாக இருந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியோட தேதியை வச்சு இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
இந்த நிலையில பிரதீப்போட இன்னொரு படமான டியூட் படமும் வந்து ஏற்கனவே தேவால் அன்னைக்கு ரிலீஸ் ஆக இருப்பதா சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி தள்ளி வைக்கப்படுமா இல்லையா அப்படின்ற பேச்சுவார்த்தையை தயாரிப்பு நிறுவனத்தோட நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சினிமா வட்டாரங்கள் தெரிவிச்சிட்டு வராங்க. OTT-ல இந்த வாரம் வெளியாக இருக்கும் புதிய படங்கள். திரை உலகுல ஒவ்வொரு மாதமும் பல திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த ரிலீஸ் ஆன படங்கள் ஒவ்வொரு வாரமும் OTT-ல வெளியாகிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த வாரம் OTT தளத்துல வெளியாக இருக்கிற படங்களும் வெப் சீரிஸும் என்னன்னா அப்படின்னு பார்க்கலாம். ரோந்து திரைப்படம் ஜியோ ஹாட்ஸ்டார்லயும், மார்க்கான் திரைப்படம் Amazon Prime மற்றும் டென்ட்கொட்டா தளத்திலையும், ஷோ டைம் திரைப்படம் வந்து சன்னெக்ஸ் தளத்திலையும் வந்து வெளியாக இருக்கு. அது மட்டும் இல்லாம படைத்தலைவன் அப்படின்ற திரைப்படம் ஆஹா தமிழ்ல, கண்ணப்பன் திரைப்படம் வந்து Amazon Primeலயும் வந்து வெளியாக இருக்கு. இதே மாதிரி சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல பாக்குற அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பிரதீக்ஷா.